நான் இன்றைக்கி செய்ய போகிறது க்ரீன் சட்னி. இது வந்து என்னென்னா சாண்ட்விச், பிரெட் ஆம்லேட் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள் வந்து நான் சின்ன கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன், தயிர் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகப்பொடி, 1/2 கப் வந்து வேர்க்கடலை, வேர்க்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலையும் நம்ம எடுத்துக்கலாம், தேவையான அளவு பெருங்காயம், 5 பச்சை மிளகாய், முந்திரி வந்து ஒரு 6 எடுத்திருக்கேன், பூண்டு வந்து நம்ம ஒரு 5 பல் எடுத்துக்கலாம், இஞ்சி ஒரு துண்டு. பூண்டு வேண்டான்னா நீங்கள் வந்து இஞ்சி மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு வந்து நான் கொத்தமல்லி, புதினா இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வந்து நல்லா வடிஞ்சிட்ருக்கு. தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து என்னென்னா பச்சையாக தான் அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, புதினா, முந்திரி, பச்சை மிளகாய், சீரகப்பொடி, வேர்க்கடலை, இஞ்சி, பூண்டு, நம்ம 1 கப் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் இருந்தாவே அதுவே போதும். இதை வந்து நம்ம பச்சையாக அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து நம்ம லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போது சட்னி வந்து நம்ம அரைச்சிட்டோம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம லெமன் வந்து லைட்டாக மேலே புழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம லெமன் வந்து சீடு எடுத்துகிட்டு நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். இது வந்து லைட்டாக புளிப்பு சுவையும் இருக்கும். அதே மாதிரி ப்ரெட்டு சாண்ட்விச்க்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான க்ரீன் சட்னி ரெடி.